ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராவல் வீடியோ தான் வரப்போகுது. நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். காலையிலே பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நான் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே போகிறேன்னா கடலூர் தாங்க போகிறேன். நம்ம வீட்டோடைய அப்டேட் ஒர்க் போயிட்டுருக்கிறதுனால இன்டீரியர் ஒர்க் வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஃபிக்ஸ் ஆகவே இல்லை. அதனால் கடலூருக்கு தாங்க நான் போயிட்டுருக்கேன். மாடலர் கிச்சன் நம்ம வீட்டில் மாடலர் இன்டீரியர் ஒர்க் எல்லாம் பண்ணுறதுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா கடலூர் கிளம்பி போகிறதுக்காக வண்டியை கொண்டு வந்து சேத்தியத்தோப்பு கூட்டு ரோட்டில் ஸ்டாண்டில் போட்டுட்டு இப்போ குறுக்கு ரோட்டில் பார்த்தீங்கன்னா பஸ் ஏறி இங்கேருந்து வடலூர் போயிட்டு வடலூர்லேருந்து கடலூர் போயிட்டு ஆஃபீஸ்க்கு போகணும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சார் வந்து வர சொல்லியிருந்தாங்க. இன்டீரியர் ஒர்க்கை பற்றி பேசணும். அதுக்கப்புறம் எவ்வளோ பட்ஜெட் வரும், என்ன மெட்டீரியல்ஸ் கொடுப்பாங்க, எல்லா டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஃபைனலாக பேசுகிறதுக்கு கிளம்பி தான் இப்போ போயிட்டுருக்கேன். நானும் கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துருக்கேன். கால் வலிக்க ஆரம்பிச்சிச்சா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குறுக்கு ரோட்லேயே உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேலம் ஏடிசி பஸ் வந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா டிக்கெட் எடுக்கவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சேத்தியத்தோப்பு கூட்டு ரோட்லேருந்து வடலூருக்கு பார்த்தீங்கன்னா 15 ரூபா தாங்க டிக்கெட்டு. நானும் பார்த்தீங்கன்னா 15 ரூபா கொடுத்து டிக்கெட்டு வாங்கிட்டேன். இங்கேருந்து நம்ம கடலூருக்குலாம் லாங் ட்ராவல் வண்டிலாம் போக முடியாது. வண்டியிலலாம் போகணுன்னா பெட்ரோல் ஒரு 500 கிட்டத்தட்ட போட்டால் தான் போகலாம். இந்த மாதிரி பஸ் டிக்கெட்டில் கம்மி டிக்கெட்டில் நம்ம கொடுத்து போயிட்டு வருது எவ்வளோ சேஃபு. கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்துக்கிட்டும் போகலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வடலூரும் வந்து இறங்கிட்டேன். வடலூர்லேருந்து இப்போ கடலூருக்கு நான் பஸ் ஏறணும். அதுக்காக பார்த்தீங்கன்னா இப்போ கடலூர் பஸ் ஏற இடத்துக்கிட்ட போயிட்டு நம்ம வெயிட் பண்ணணும். விருதாச்சலத்துலேருந்து வந்தாலும் சிதம்பரத்துலேருந்து வந்தாலும் நம்ம வந்து கடலூருக்கு போகிற பஸ்ஸை பிடிச்சி நம்ம வந்து கடலூருக்கு போயிடணும். நானும் பார்த்தீங்கன்னா வடலூர் பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். புதுசாக பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் என்னமோ கட்டிகிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வடலூர் பஸ் ஸ்டாண்டு இப்படி தான் இருந்துச்சு. கடலூர் பஸ் ஒன்று வந்துட்டுருக்கு. இது வந்து விருத்தாச்சலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பஸ் வந்துட்டு இருந்துச்சு. நானும் பார்த்தீங்கன்னா அடிச்சு பிடிச்சி ஏறி ஃபஸ்ட்டு ஜன்னல் ஓரம் சீட்டை பிடிச்சிட்டேங்க. சூப்பராக சீட்டை பிடிச்சதுக்கப்புறம் இங்கேருந்து டிக்கெட் எடுத்துகிட்டு கடலூர் போக போகிறேன். வடலூர்லேருந்து கடலூருக்கு எவ்வளோ டிக்கெட்னு பார்த்தீங்கன்னா 23 ரூபா தாங்க டிக்கெட் வாங்கிக்கிட்டாங்க. இப்போ வடலூர்லேருந்து கடலூருக்கு பஸ்ஸும் பார்த்தீங்கன்னா கிளம்பிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.
ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கடலூரில் இன்டீரியல் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ்க்கு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸோடைய கலர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிகிட்ருக்கோம். கபோர்டு ஒர்க்குக்கும் கிச்சனுடைய மாடலர் கிச்சன் இன்டீரியல் ஒர்க்குக்கும் நம்ம வந்து இப்போது கலர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிகிட்ருக்கோம். என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களும் கடலூருக்கு வந்துட்டாங்க. அவங்க நம்ம புது வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா புதுச்சத்திரம் வழியாக வந்தாங்க, நான் வடலூர் வழியாக வந்தாங்க. நான் தனியாக வந்தேன், அவங்க தனியாக வந்தாங்க. நான் வீட்டிலேருந்து வந்தேன், அவங்க புது வீட்டில் சிதம்பரத்துலேருந்து வந்திருந்தாங்க. இப்போ 2 பேரும் பார்த்தீங்கன்னா மீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு மெட்டீரியல்ஸ் கலர் வந்து இப்போ வந்து நாங்கள் செலக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா எல்லாமே கபோர்டு ஒர்க்குக்கு. இந்த கலர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கிச்சனுடைய மாடலர் கிச்சன் நம்ம பண்ண போகிறோம் பார்த்திங்களா, கிச்சனுடைய கபோர்டு ஒர்க்குக்கு இந்த கலர்ஸ் வந்து இதில் எது நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் இதுலேயும் பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணிகிட்ருக்கோம். நாங்களும் பார்த்திங்கன்னா திரும்பி பெரட்டி பார்த்துட்ருக்கோம், எது கொடுத்தா நல்லா இருக்கும், எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருந்தோம். ஆக்சுவலி இன்டீரியல் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்னும் வந்து ஃபிக்ஸ் ஆகலை, ரேட்டும் பார்த்திங்கன்னா இன்னும் ஃபிக்ஸ் ஆகலைங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மேலோட்டமாக பார்த்துட்ருக்கோம். ஃபைனல் ஆகும்போது கண்டிப்பாக நானே உங்ககிட்ட சொல்கிறேன். எப்படியும் என்னோடய ஹோம் டூர்லாம் பார்க்க தான் போகிறீங்க, வீட்டோடைய அப்டேட் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கீங்க. நீங்கள் அதனால் ஒன்றும் கோச்சிக்காதீங்க, கண்டிப்பாக நான் வந்து எல்லாமே அப்டேட்டில் சொல்கிறேன். இப்போதைக்கு நாங்கள் எல்லாமே முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம், எதுவுமே பண்ணலைங்க, எல்லாமே பேசிவிட்டு அங்கேருந்து கிளம்பியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இப்போ எங்கே கிளம்பி வந்துட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மதிய சாப்பாடே சாப்பிட்லைங்க. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த இன்டீரியல் ஒர்க் ஆஃபீஸ்லேயே பார்த்தீங்கன்னா இப்படி கட்டலாம் அப்படி கட்டலாம், இவ்வளோ பட்ஜெட்டில் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆர்கியூமெண்ட் தான் போயிட்டு இருந்துச்சு. அங்கேருந்து கேவிடெக்ஸ்க்கு வந்திருந்தோம். கேவிடெக்ஸ் சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்நாக்ஸ் ஷாப் இருக்குது, அதில் ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு போயிடலான்ட்டு நானும் என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா மதிய சாப்பாடே இங்கே தாங்க சாப்பிட போகிறோம். ஒரு டீ ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெஜ்ஜி ரோல் ஒன்று வந்து வாங்கியிருந்தோம். இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா இப்போது டோக்கன் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்து அதை அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு நம்ம வந்து வாங்கி சாப்பிட வேண்டியதான். இப்போ ஃபஸ்ட்டே பார்த்திங்கன்னா டீ வந்து இப்போ வாங்கியாச்சு. டீயோட ரேட்டு காஸ்ட் வைஸ் 10 ரூபா தான். இது குடித்ததுக்கப்புறம் வெஜ் ரோல் ஒன்று கேட்டிருந்தேன், அதை ஹீட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்களும் பார்த்திங்கன்னா ஹீட் பண்ணுறதுக்கு ஓவனில் வச்சுருக்காங்க, அதையும் ஃபைனலாக எடுத்து கொடுத்துருந்தாங்க. நானும் பார்த்தீங்கன்னா சாஸ் போட்டு சாப்பிட்றலான்ட்டு சாஸ் போட்டு எடுத்துகிட்டு மெயின் ரோட்டுக்கு வந்துட்டேங்க. ஆல்ரெடி தெரியும், கேவிடெக்ஸ் வந்தவங்களுக்கு தெரியும், அங்கேயே உட்காரத்துக்கு சேர்லாம் கொடுத்துருந்தாங்க. அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு பஸ் ஏறுறதுக்கு நானும் என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா இப்போது அந்த கேவிடெக்ஸ் கார்னர்லேயே பஸ் ஸ்டாப் இருக்குது, அங்கே பஸ் ஏறுறதுக்கு இப்போ நானும் என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சீட்டு கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒரு திங்கிங்லேயே நிற்கிறோம். ஏன்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வரும்போது பார்த்திங்கன்னா சீட்டு கிடச்சி நம்ம பிடிச்சி வந்துடலாம், இங்கேருந்து ஏறும்போது கண்டிப்பாக சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எனக்கு மட்டும் பார்த்திங்கன்னா சீட் கிடச்சிருச்சு. அங்கேருந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து புவனகிரி வந்துட்டேன். என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா புது வீட்டுக்கு போயிருக்காங்க. நீ நேரத்தில் வீட்டுக்கு போ, நான் பின்னாடி ஒர்க் முடிச்சுட்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. நானும் பார்த்திங்கன்னா புவனகிரி பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டுருக்கேன், என்ன பஸ் வரும், இதுக்கப்புறம் கூட்டுரோடு போயிட்டு நம்ம வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பஸ்ஸும் வந்துச்சுங்க, ஃப்ரீயாக இருந்துச்சு, பஸ்ஸில் கூட்டமே இல்லை. இந்த பஸ்ஸு பார்த்திங்கன்னா வடலூர் போகுது, சிதம்பரத்துலேருந்து வடலூர் போகுதுங்க. அதனால் புவனகிரி குறுக்கு ரோடு வழியாக தான் போகும். இங்கே புவனகிரிலேருந்து குறுக்கு ரோடுக்கு எவ்வளோ பஸ் சார்ஜ்னு பார்த்தீங்கன்னா 15 ரூபா தாங்க டிக்கெட்டு. நானும் பார்த்தீங்கன்னா 15 ரூபா கொடுத்து டிக்கெட்டும் வாங்கிட்டேன். நீங்களே பாருங்கள், புவனகிரி டு சேத்தியாத்தோப் குறுக்கு ரோடுக்கு 15 ரூபா சார்ஜ் பண்ணிட்டாங்க. அங்கேருந்து பார்த்திங்கன்னா இப்போ பஸ்ஸில் வந்து போயிட்டுருக்கேன். இப்போ தாங்க பங்களாவே தாண்டி போயிட்டுருக்கேன். நைட் ஆகிடுச்சி. காலையில் நான் வந்து கடலூர் போனது இன்டீரியல் ஒர்க்கு பற்றி அங்கே பேசிக்கிட்டு அங்கே கொஞ்சம் டைம் போயிடுச்சு. அங்கேருந்து நாங்கள் எந்த வழியாக போனோன்னு பார்த்தீங்கன்னா புதுச்சத்திரம் வழியாக நாங்கள் வந்து வந்திருக்கோம். ஏன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து சிதம்பரம் போகணுங்கிறதுனால 2 பேரும் பார்த்திங்கன்னா ஒன்றா தான் வந்தோம். ஏன்னா என்னோடய ஹஸ்பண்ட் கூட வரும்போது பார்த்திங்கன்னா எனக்கு பஸ் டிக்கெட் கிடையாதுங்க, அவங்க வந்து டிரைவர் ஸ்டாஃபுங்கிறதுனால அவங்க கூட யார் வந்தாலும் ஃப்ரீயாக வரலாம். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நான் இப்படி வடலூர் வழியாக சுற்றி வந்தால் நான் டிக்கெட் எடுத்து வரணும். அதனால் அவங்க கூட அப்படியே வந்துட்டு புவனகிரியிலேருந்து நான் கூட்டு ரோடு பஸ்ஸில் போய்க்கிறேன்னு சொல்லிட்டு 15 ரூபா தான் வரும்போது சார்ஜ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இப்போ குறுக்கு ரோடு வந்தாச்சு. குறுக்கு ரோடு வந்ததுக்கப்புறம் நம்ம வண்டி ஸ்டாண்டில் போட்டிருந்தோம். இங்கே 10 ரூபா டோக்கனை கொடுத்துட்டு இங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு இப்போ வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. பசங்களை பார்த்திங்கன்னா அம்மா வீட்லேயே இறங்கிட சொல்லிட்டேன். வேன் வந்து ஆக்சுவலி அம்மா வீடை தாண்டி தான் நம்ம வீட்டுக்கு வரும். அதே போல் பார்த்திங்கன்னா பசங்களை அம்மா வீட்டில் வச்சுருந்தாங்க. அம்மா வீட்டுக்கு போயிட்டு தன்ஷியும் தர்ஷனும் கூட்டிகிட்டு இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து வீடு இப்போ நைட்டு ஒரு 8 மணி போல் தாங்க வந்தேன். வீட்டை இப்போ தான் திறக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சாப்பாடுலாம் பார்த்திங்கன்னா அம்மா வீட்லேயே பசங்க சாப்பிட்டுட்டாங்க. நான் மட்டும் தான் நைட்டுக்கு சாப்பிட்ணும். பிள்ளைங்கள்லாம் சாப்பிட்டுட்டே வந்துட்டாங்க. என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா சிதம்பரத்தில் வீட்டு வேலை நடந்துகிட்ருக்குன்னு அவங்க கொஞ்சம் டைம் ஆகும் வர்றதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி நம்மளுடைய ட்ராவல் டிக்கெட்டோடைய அமௌண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 50 ரூபா கிட்டத்தட்ட வந்துருச்சுங்க. ஆக்சுவலி நான் வரும்போது என்னோடய ஹஸ்பண்ட் கூட வந்ததுனால எனக்கு டிக்கெட் கிடையாது, ஃப்ரீயாக வந்துட்டேன். டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 7:45 கிட்டத்தட்ட ஆயிடுச்சு.
காலையிலே பார்த்தீங்கன்னா நெல்லிக்காயெல்லாம் பறித்து வச்சுருந்தேன். அது பார்த்தீங்கன்னா அப்படியே தான் வச்சுட்டு போயிட்டேன். அது அப்படியே தான் இருந்துச்சு. இதுக்கப்புறம் இது உப்பும் மிளகாய் தூள் போட்டு ஊற வச்சோம்னா 2 நாள் கழித்து பசங்களும் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இந்த டே இப்படி தாங்க போச்சு. ரொம்ப ஒரு நாளும் பார்த்தீங்கன்னா வீட்டோடைய ஒர்க்குக்காக அலைய வேண்டியதாக இருக்குது. ஸோ வீடு கட்டுறதும் கல்யாணம் பண்ணுறதும் அவ்வளோ ஈஸி கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி தாங்க இப்போ வந்து ரொம்ப அலைச்சல் ஓடிட்டுருக்கோம். பசங்களும் பார்த்தீங்கன்னா அம்மா வீட்லேயே சாப்பிட்டுட்டு வந்ததுனால இப்போ அவங்க ஹோம்ஒர்க் எழுதிட்டு அவங்களும் தூங்கிடுவாங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.